வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன். வலி வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டர்ஸ் பங்களா முன்பாக இன்று 22ஆம் திகதி 5வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலி வடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே இப்போதும் காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல ஆண்டுகளாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில்தான் இந்த போராட்டத்தை இப்போது இந்த வெள்ளிக்கிழமையும் மேற்கொண்டிருந்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வெசாக் வாரத்தில் மயிலிட்டி பகுதியில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு போராட்டத்தினை முன்னெடுக்க இருப்பதாகவும் அன்றைய நாளில் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் தமது போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை கூட விடுத்துள்ளனர். 2022ஆம் ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படும் என சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அவ்வாறானதொரு நிலைமை நாட்டில் எந்த வகையிலும் ஏற்படாது என அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்த போதிலும் அதனையும் முகாமைத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி அரசாங்கத்திடம் உள்ளதாக அரசு தலைவர் தெரிவித்துள்ளார். நிந்தவூர் கலாச்சார நிலையத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நிகழ்வில் இன்று 22ஆம் திகதி முற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இனவாதத்துக்கு இடமளிக்காதிருத்தல், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குதல், அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்குதல் மற்றும் அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகையை குறைத்தல் ஆகியவையே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதற்காக அரசாங்கம் தற்போது கணிசமான அளவு பணிகளை ஆற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்துமாறு எதிர்க்கட்சியின் அரசியல் கட்சிகள் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. சபாநாயகருக்கும் எதிர்க்கட்சியின் அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் இன்று 22ஆம் திகதி பிற்பகல் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது அவர்கள் சபாநாயகரிடம் இந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளதுடன் இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையும் இட்டுள்ளார். ரூபாய் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளது. எங்களிடம் தெளிவான பதில்களோ அல்லது திட்டங்களோ இல்லை. இன்று ஏனைய கட்சி தலைவர்களுடன் இணைந்து சபாநாயகரை சந்தித்து நிலவும் நெருக்கடி குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதத்தை கோரினோம். நிலைமை மோசமடைவதற்கு முன்னர் மக்களுக்கு நேர்மையான மற்றும் உடனடி நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு ரியோவில் இருந்து பாரிஸ் நோக்கி ஏர்பஸ் A330 என்ற விமானத்தில் வந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் 288 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 720 கோடி ரூபாய் அபராதம் இப்போது அதற்காக விதிக்கப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டு சுமார் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏர்பஸ் மற்றும் ஏர் பிரான்ஸ் நிறுவனங்களுக்கு 720 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விமானத்தின் வேகத்தை அளவிடும் சென்சார்கள் பனி படிந்து பழுதடைந்தமையே இந்த விபத்துக்கு காரணம் என ஏர்பஸ் மற்றும் ஏர் பிரான்ஸ் நிறுவனங்கள் விளக்கமளித்தன. இந்த வழக்கு தொடர்பில் இரு விமான நிறுவனங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கடந்த 2023ஆம் ஆண்டு நீதிமன்றம் பிறப்பித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏர்பஸ் மற்றும் ஏர் பிரான்ஸ் நிறுவனங்களின் கவனக்குறைவாலேயே இந்த மரணங்கள் சம்பவித்தது என்று தீர்ப்பளித்தது.
மேலும் தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ய தவறியமை மற்றும் விமானிகளுக்கான சரியான பயிற்சியின்மை போன்றவையே இதற்கு முக்கிய காரணம் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனவே இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2.51 கோடி ரூபாய் என மொத்தம் 720 கோடி ரூபாய் அபராத தொகையை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கிடையில் குறித்த விமான நிறுவனங்கள் இரண்டும் இத்தீர்ப்பை எதிர்த்து பிரான்ஸ் உயர்மட்ட நீதிமன்றத்தில் முறையிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணை தங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் வெள்ளை மாளிகையில் நிருபர்களுக்கு ட்ரம்ப் கூறும்போது, ஈரான் அணு ஆயுதத்தை பெறாது. எங்கள் படையினர் முற்றுகையின் மூலம் ஹார்முஸ் நீரிணையை எங்களது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். ஓராண்டுக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நிலத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அணுப்பொருட்களை ஈரான் வைத்திருப்பதை அமெரிக்கா எப்போதுமே அனுமதிக்காது. அதை நாங்கள் பெறுவோம். அதை பெற்ற பிறகு அதனை அநேகமாக அழித்து விடுவோம். ஆனால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டோம். ஹார்மோஸ் நீரிணையானது சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு மட்டுமே திறந்திருக்க வேண்டுமென்று அமெரிக்கா விரும்புகிறது. அங்கு எதுவித தடையுமின்றி போக்குவரத்து இயங்க வேண்டுமென நாங்கள் விரும்புகின்றோம். சுங்க கட்டணங்கள் வேண்டாம். அது சர்வதேசமானது. அது ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை மட்டுமே என்று அரசு தலைவர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவை இன்றைய இதழ் TNTR மாலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் நமது செய்திகளை நேயர்கள் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.